بسم الله الرحمن الرحيم. وقال الرسول يا رب إن قومي اتخذوا هذا القرآن مهجورا وكذلك جعلنا لكل نبي عدوا من المجرمين وكفى بربك هاديا ونصيرا. وقال الرسول ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, இன்ன கௌமி, நிச்சயமாக இந்த கூட்டம் என்னுடைய கூட்டமாகிறது, இத்தஹது ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை எடுத்துக் கொள்கிறார்கள், மஹ்ஜூரன், புறக்கணித்தவர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். வகதாலிக, இன்னும் அல்லாஹ் சொன்னான், இதை போலதான், ஜஅல்னா லிகுல்லி நபிய்யன், ஒவ்வொரு நபிக்கும் நாம் ஆக்கினோம், அதுவன், விரோதிகளை, மினல் முஜ்ரிமீன், அவர்களுக்கு நோவினை தரக்கூடியவர்களாக நாம் ஆக்கினோம். வகஃபா பிரப்பிக, உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் போதுமானவன், ஹாதியம் வ நஸீரா, நேர்வழி காட்டுவதற்கும் உதவி செய்வதற்கும் அல்லாஹ் போதுமானவன். ஸதகல்லாஹுல் அஸீம். சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயத்தின் 30-31 வசனத்திற்கான விரிவுரை. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான், வகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள், யா அல்லாஹ், இதுபோன்று நான் குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் போதனை செய்கிறேன், இதனுடைய ஆயத்துக்களை நான் எத்தி வைக்கிறேன். ஆனால் இந்த மக்களுக்கு குறைஷி காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களும் ஏற்க மாட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, வரக்கூடியவர்களை தடுக்கிறார்கள். பல வரலாறுகள், பல நிகழ்வுகள் இந்த ஆயத்தின் கீழ் பதிவு செய்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். எந்த அளவுக்கு என்றால், வியாபாரத்திற்காக வெளியூரிலிருந்து மக்காவிற்கு யார் வந்தாலும் இதுபோன்று ஒருவர் இருக்கிறார், அவர் ஏதேனும் சில வசனங்களை உனக்கு சொல்லி காட்டி உங்களுடைய மனங்களை மாற்றி விடுவார். அதனால் காதில் பஞ்சை வைத்துக் கொண்டு நீ செல், அந்த ஏரியாவை கடந்தவுடன், அந்த அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியை கடந்தவுடன் நீ என்ன செய்ய, உன்னுடைய பஞ்சை நீ அகற்றிக்கொள் என்பதாக பல நபர்களை அவர்கள் இதுபோன்று குர்ஆன் வசனங்கள் அவருடைய காதலுக்குள் செல்லாமல் இருப்பதற்கு இதுபோன்ற பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, பல வியாபார கூட்டங்களை நீங்கள் வரவே வேண்டாம், நாங்களே அந்த வியாபாரத்தை செய்து கொள்கிறோம், அந்த பொருளை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லி அந்த கூட்டங்களை உள்ளே மக்காவிற்குள் வரவிடாமலும் பாதுகாத்துக் கொண்டார்கள். காரணம், இதுபோன்று அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதேனும் சில சொற்களை கேட்டு அவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டால் அவ்வளவுதான், அவருடைய அந்த கூட்டம் என்பது அதிகமாகிவிடும் என்று பயந்தார்கள். ஆக இது போன்ற குர்ஆனிய வசனங்களை கேட்காமல் அவர்கள் தடுத்து கொண்டே வந்தார்கள். அதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இந்த கூட்டத்தார்களை பார்த்தீர்களா, அவர்கள் இந்த குர்ஆனை அவர்களும் எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்களையும் கேட்க விடாமல் மஹ்ஜூரா, அவர்கள் தடுத்து கொள்கிறார்கள் யா அல்லாஹ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். இந்த மஹ்ஜூரா என்ற வார்த்தைக்கு பல்வேறு கோணங்களில் முஃபஸ்ஸிரீன்கள் அர்த்தம் சொல்லுகிறார்கள், விளக்கம் சொல்லுகிறார்கள். மஹ்ஜூரா என்பது வெறுமனே குர்ஆனை மற்றவர்கள் காஃபிர்கள் தடுப்பது மட்டுமல்ல, முஸ்லிம்களே சில நபர்கள் குர்ஆனை ஓதுவதை தடுத்துக் கொள்கிறார்களே, அவர்களையும் இந்த மஹ்ஜூரா என்ற வார்த்தை சேரும் என்பதாக சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லக முஸ்ஹஃபன் லம் யதஆஹதுஹு வ லம் யன்துர் ஃபீஹி ஜாஅ யௌமல் கியாமத்தி முதஅல்லிகன் பிஹி. குர்ஆனை ஒருவர் கற்றுக்கொள்கிறார், வ அல்லக முஸ்ஹஃபன், அவர் வீடுகளில் வைத்திருக்கிறார், தொங்கவிட்டிருக்கிறார், லம் யதஆஹதுஹு, அந்த குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அதன்படி நடைபெறாமல், வலம் யன்துர் ஃபீஹி, எந்த ஒரு நாளும் குர்ஆனை எடுத்து ஓதாமல் பார்க்காமல் இதே போன்றே ஒரு நாள் கழிந்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் அவர் மரணமாகி விடுகிறார். ஜாஅ யௌமல் கியாமத்தி,
முத்தஅல்லிகன் பிஹி, குர்ஆன் நாளை அவர் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது எப்படி குர்ஆனை வைத்திருந்தாரோ அதே ரீதியில் குர்ஆன் வரும். சொல்லும் குர்ஆன் பேசும். யகூலு யா ரப்பல் ஆலமீன் அப்தக ஹாதா இத்தஹிதி, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை அவர் எடுத்துக்கொண்டார், ஆனால் என்னை ஒரு நாளும் அவர் பார்க்கவில்லை. மஹ்ஜூரா, அவர் என்னை பார்க்காமல் வைத்து விட்டார், என்னை பின்பற்றாமல் அப்படியே வைத்து விட்டார். அதனால் என்ன செய், யுக்தி பைனி வ பைனஹு, எனக்கும் அவருக்கும் மத்தியில் நீ தீர்ப்பு செய்துவிடு, அவரை நீ இதற்கு பகரமாக நீ பழிவாங்கி விடு என்பதாக அந்த குர்ஆன் சொல்லுவார். அவர் குர்ஆன் என்பது மக்கா குஃபார்கள் எப்படி தடை செய்தார்களோ அதே போன்றுதான் இன்றைய சூழ்நிலையிலும் மக்கள் அதை வைத்திருக்கிறார்கள். அதை வெறுமனே ஒரு பரக்கத்து பொருந்தியதாக வெறும் திருமணத்திற்கு அல்லது இதுபோல் நற்காரியங்களுக்கு அதை பரக்கத்திற்காக வைக்க வேண்டும் என்ற ரீதியில் வெறுமனே வீடுகளில் பீரோக்களில் நல்ல பட்ட ஆடை போட்டு சுற்றி வைத்திருக்கிறார்களே தவிர அதை எடுத்து ஓதுவதோ அல்ல அதன்படி நடப்பதோ என்பது முற்றிலும் இந்த காலத்தில் நம்முடைய காலங்களில் நம்முடைய வீடுகளில் இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இது போன்று நாளை மறுமையில் குர்ஆனை வைத்து இது உன்னை எப்படி இவர் நடத்தினார், உன்னை ஓதினாரா, உன்வழி நடந்தாரா என்பதாக அல்லாஹ் கேட்பான். அது இது போன்றுதான் பதில் சொல்லும். யுக்தி பைனி வ பைனக், எனக்கும் அவருக்கும் மத்தியில் நீ தீர்ப்பு செய்துவிடு. அவர் என்னை எப்படி ஓதினார், என்னை ஓதவே இல்லை, அவர் தூக்கி என்னை மூட்டை கட்டி வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே வைத்து விட்டார் என்பதாக அது சொல்லும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சில ஹதீஸ்களில் சொல்லும் பொழுது இன்ன ஹாதல் குர்ஆன் இன்ன ஹாதல் குலூப லா தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத், யார் குர்ஆனை ஓதவில்லையோ அவருடைய உள்ளம் என்பது துருப்பிடித்து விடும். அந்த துரு என்பது எப்படி என்றால் கமா யஸ்தஉல் ஹதீத், நம்முடைய பீரோக்கள், இரும்பு பீரோக்கள் அல்லது கட்டல்கள் அல்லது இரும்பு கம்பிகள் இதுவெல்லாம் எப்படி துருபிடித்து ஒருபோல் அந்த துருவினுடைய தாக்கம் அதிகமாய் அப்படியே கரித்து கரித்து இரும்பையே இல்லாமல் ஆக்கிவிடுகிறதோ அதுபோன்று உள்ளங்கள் என்பது பாவங்களினால் அது துருபிடித்து அல்லாஹ்வை மறக்கக்கூடியதாக அது ஆகிவிடும். இதற்குண்டான நிவாரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளங்களை பளபளப்பாக ஆக்குவதாகிறது அனுதினமும் குர்ஆனை ஓதுவதும் திக்ரு செய்வதும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக குர்ஆன் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாளை மறுமையில் ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதர் அலிஃப் லாம் மீம் என்பதாக ஓதுகிறார். அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திற்கும் 10 நன்மையை தருகிறார். ஒரு அலிஃப் என்பதற்கு 10 நன்மை, லாம் என்பதற்கு 10 நன்மை, மீம் என்பதற்கு 10 நன்மை. இது வெறும் நன்மைகளாக மட்டும் இல்லாமல் நாளை மறுமையில் அந்த அலிஃப் என்பது அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் உன்னுடைய குர்ஆன் ஷரீஃபை, கலாம் ஷரீஃபை இந்த மனிதன் ஓதினான் யா அல்லாஹ். அதே போன்று லாம் என்பது சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் என்னை இந்த மனிதன் ஓதினான் யா அல்லாஹ் என்பதாக ஒவ்வொரு எழுத்துக்களும் சாட்சி சொல்லக்கூடியதாக குர்ஆன் என்பது இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனங்களில் சொல்லுகிறான், வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபிய்யின், ஒவ்வொரு நபிக்கும் இதுபோன்ற குர்ஆனை வேதங்களை நாம் இறக்கினோம். வேதங்களை இறக்கும் பொழுது அந்த நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை பின்பற்ற வேண்டாம் என்பதாக அந்த எதிரிகள் அதுவன் மினல் முஜ்ரிமீன், பாவிகளான அந்த எதிரிகள் சொல்லுவார்கள். என்றாலும் அல்லாஹ் போதுமானவன், நேர்வழி காட்டுவதற்கும் உதவி செய்வதற்கும் அல்லாஹ் போதுமானவன். ஆக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வேதங்களை இறக்கப்பட்ட பொழுது இதை மறுப்பவர்களாக சிலர்களை நாம் ஆக்கிக் கொண்டே வந்தோம். அதே போன்றுதான் நபியே உங்களுக்கும் இதை மறுப்பவர்களாக சிலர்களை ஆக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு கால் அவர்களுடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால், அவர்கள் நேர்வழி காட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று மக்காவில் கஅபத்துல்லாஹின் அருகில் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூ சுஃபியான், அபூ ஜஹல் போன்ற கொடியவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், ஒரு மிக பெரும் ஒரு வியாபார கூட்டத்தின் தலைவர், அவரை பேர் சஃப்வான் என்று நினைக்கிறோம். அந்த சஃப்வான், அவருக்கு பின்னால் மிக பெரும் கூட்டம் இருக்கிறது, ஒரு கோத்திரம் இருக்கிறது. அவர் எதை சொல்லுகிறாரோ
அதை அப்படியே ஏற்று நடக்கக்கூடிய அளவிற்கு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கொண்ட ஒரு கோபுரம். அந்த சஃப்வானை பார்த்து சொன்னார்கள், நீ வியாபாரம் செய்ய வந்திருக்கிறாய், நீ கஅபத்துல்லாஹ்விற்கு சென்று திரும்ப வரும் வரை உன்னுடைய காதில் இது போன்ற பஞ்சை நன்றாக அழுத்தி வைத்துக் கொள். எந்த ஒரு நபருடைய வார்த்தையும் கேட்டு விடாதே. அதனால் நீ போய் காபாவிற்கு போய்விட்டு திரும்ப வேகமாக வீட்டுக்கு சென்று விடு, யாரையும் சந்தித்து விடாதே என்பதாக சொன்னார்கள். சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். கஅபத்துல்லாஹ்வில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். காபாவிற்கு அருகில் சஃப்வான் போகிறார். போகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த பஞ்சை காற்றால் பறக்க செய்கிறார். அந்த காற்று அந்த பஞ்சை தூக்கி அடித்து விடுகிறது. அந்த பஞ்சை பறந்தவுடன் அந்த சஃப்வானுடைய உள்ளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய தொழுகையில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹதுடைய சூரா என்பது அவருடைய காதின் வழியாக, காற்றின் வழியாக அவருடைய காதுக்கு உள்ளே செல்கிறது. அந்த பஞ்சு எப்படி காற்றில் பறந்ததோ அதே போல உள்ளம் என்பது அந்த காற்றால், பஞ்சு என்பது அந்த உள்ளம் என்பது திறந்தது. குல் ஹுவல்லாஹு சூராவை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா அந்த காற்றின் மூலமாக இறக்கினார். அவர் பார்க்கிறார், இது என்ன வசனம், இது எங்கே இருந்து வருகிறது, எனக்கு உள்ளமெல்லாம் பதவதைக்க செய்கிறது. ஆக அல்லாஹ் என்பது ஒருவன் இருக்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதாக ஒரு வசனம் இடத்திலே கேட்கிறது என்பதாக அவர் அப்படியே சிந்தித்துக் கொண்டே கஅபத்துல்லாஹ்வை சுற்றி வருகிறார். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தவுடன் அவருடைய வசனங்களை திரும்பவும் ஓதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறார்கள். ஓதி காண்பித்துடன் இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதாக விளங்கிக் கொண்டு உடனடியாக அவர் ஊருக்கு செல்கிறார். சென்று அவருடைய தன்னுடைய கூட்டத்தார் அனைவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த திருக்கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக மாற்றுகிறார். இதை பார்த்த அபூ சுஃபியான், இதற்கு தான் நான் சொன்னேன் அந்த காதில் பஞ்சை வைத்திருக்க வேண்டாமா என்பதாக. அல்லாஹ் அவர்கள் செய்த ஏற்பாடு என்பது ஒன்று, அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்றால் ஹாதியோ நசீரா, அவன் எந்த ஒரு பஞ்சை வைத்தாலும் என்ன, அவன் இரும்பை வைத்தாலும் கூட என்ன, அல்லாஹ் தஆலா அவருக்கு நேர்வழி காட்டி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஆறுதல் கூறினான். ஆக இந்த வசனங்களில் நாம் விளங்கக்கூடிய ஒன்று, குர்ஆன் என்பது நாம் அனுதினமும் ஓதக்கூடிய பொருளாக இருக்க வேண்டுமோ தவிர அதை நாம் வெறுமனே பரக்கத்திற்காக வீடுகளில் வைத்திருப்பது என்பது அது வெறும் பரக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆகுவோமே தவிர அதை கொண்டு முழு பரக்கத்துகளை முழுமையாக பெற்றவர்களாக நாம் ஆக முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் அனுதினமும் அதை ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.